வணக்கம் நண்பர்களே, வெல்கம் பேக் டு பவுண்ட் விலாக்ஸ். நான் பவுண்ட் குமார். இந்த வீடியோவில் பிஎம் கிசான் சம்மன் நிதி 16வது தவணை நாளைக்கு போட போகிறாங்க. அதாவது பிப்ரவரி 28ஆம் தேதி காலையில் போட போகிறாங்க. ஏற்கனவே 15வது தவணை பார்த்தீங்கன்னா நவம்பரில் போட்டிருந்தாங்க. pmkishan.gov.in வெப்சைட்டில் அதனுடைய அஃபிஷியல் வெப்சைட்டில் போனால் பார்த்தீங்கன்னா இந்த 16வது தவணை எப்போ போடுறாங்கன்னு சொல்லிட்டு அஃபிஷியலாக அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. இது அனௌன்ஸ் பண்ணி கிட்டத்தட்ட 4 நாள் ஆயிடுச்சு. நம்ம வீடியோ லேட்டாக தான் போடுறோம். ஏற்கனவே 15வது தவணை நவம்பரில் போகிறதுக்கு முன்னாடி சில விவசாயிங்க லேண்ட் சீடிங் நம்பர் நோ, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஆதார் கார்டு லிங்க் ஆகாமல் இருந்தது. அதுபோல் சில ப்ராப்ளம் இருந்து அந்த ப்ராப்ளம் சரி பண்ணுறதுக்காக சில விவசாயிங்க லேண்ட் சீடிங் நம்பர் நோன்றவங்க அவங்க பிஓ கிட்ட லெட்டர், அதுக்கப்புறம் சிட்டா, அடங்கல், பேங்க் புக் அது எல்லாமே கொண்டு போய் சம்மந்தப்பட்ட அக்ரி ஆஃபீஸில் கொடுத்து அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நவம்பரில் 15வது தவணை வரப்ப ஒரு சில விவசாயிகளுக்கு ஒரு 6000 ரூபாய் 9000 ரூபாய் போல் 2 தவணை 3 தவணை ஒன்றாவே வந்துருந்து. கொடுத்தவங்க எல்லாருக்குமே வரல, ஒரு சிலருக்கு மட்டும்தான் வந்திருந்தது. யாரெல்லாம் ஓகே ஆச்சு அவங்களுக்கு மட்டும் வந்திருந்தது. எனக்கு தெரிஞ்ச ஒரு விவசாயி பார்த்தீங்கன்னா ஏற்கனவே அவரது பதிவு பண்ணி ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க டிஸ்ட்ரிக்ட் லெவலில். ஆனால் இப்போ அந்த 15வது தவணைக்கு, அதாவது நவம்பருக்கு முன்னாடி சப்மிட் பண்ணார், ஒரு 3 மாதத்துக்கு முன்னாடி சப்மிட் பண்ணாலும் பார்த்தீங்கன்னா அவருக்கு 15வது தவணை வரப்போ அவருக்கு அந்த 6000மோ 9000மோ ஒன்றாவே வந்திருந்து. அந்த விவசாயி என்கிட்ட சொல்லிட்டே போனார். அதுபோல் நீங்களும் ஏற்கனவே கொடுத்துருந்தாலும் இன்னொரு டைம் கொடுக்க ட்ரை பண்ணுங்கள். சம்மந்தப்பட்ட அக்ரி ஆஃபீஸரை கேளுங்க, அவங்க தான் உங்களுக்கு கைட் பண்ணுவாங்க, அவங்க தான் கரெக்டாக சொல்லுவாங்க. ஒரு 10 நாளைக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா அந்த பிஎம் கிசான் வெப்சைட்டில் பதிவான எல்லாருடைய மொபைல் நம்பருக்குமே ஒரு எஸ்எம்எஸ் வந்துருந்துச்சு. அது என்னென்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் இகேஒய்சி பண்ணாமல் இருந்தால் போய்ட்டு இகேஒய்சி பண்ணுங்கள் அப்படின்னு தகவல் சொல்லியிருந்தாங்க. அதுக்கப்புறம் கீழே ஒரு வேளை நீங்கள் முன்னாடி இகேஒய்சி பண்ணியிருந்தால் ஸ்கிப் பண்ணி விட்டுருங்க, பண்ண தேவைலாம் சொல்லியிருந்தாங்க. அது என்னென்னு பார்த்தீங்கன்னா தகுதியான விவசாயிக்கும் வந்துருந்துச்சு, தகுதி இல்லாத விவசாயிக்கும் வந்துருந்துச்சு. அது நீங்கள் தகுதியான விவசாயம் இருந்து சிட்டாலாம் உங்கள் பேரில் இருந்திருந்தால் மட்டுமே நீங்கள் இகேஒய்சி பண்ணாமல் இருந்தால் போய்ட்டு இகேஒய்சி பண்ணுங்கள். இகேஒய்சி பண்ணோன்னே எனக்கு பணம் வந்துடுமானா கட்டாயம் வராது. அதுக்கப்புறம் ஸ்டேட்டஸில் போய்ட்டு நீங்கள் பக்கத்தில் நெட் சென்டர்லையோ இல்லை எங்கன்னா போய்ட்டு அக்ரி ஆஃபீஸில் போய்ட்டு நீங்கள் எலிஜிபிளானு செக் பண்ணிக்கங்க. இப்போ அங்கே செக் பண்ணி சொல்கிறாங்க தரவா. அதுக்கப்புறம் ஆன்லைனில் போனீங்கன்னா அந்த நோ யுவர் ஸ்டேட்டஸில் போனீங்கன்னா மொபைல் நம்பர் போட்டு ஆதார் நம்பர் போட்டு செக் பண்ணிக்கலாம். அதில் நீங்கள் உள்ளே போனால் தெரிஞ்சிக்கலாம் ஒரு 3 காரணம். அதில் உங்களை பேங்க் அக்கௌண்ட்டுக்கு ஆதார் கார்டு லிங்க் ஆகலையா, இல்லை லேண்ட் சீடிங் நம்பர் நோன்னு வருதா, இகேஒய்சி பண்ணாமல் இருக்கீங்களா, இல்லை இன்எலிஜிபிள் பண்ணி வச்சுருக்கான்னு சொல்லிட்டு தெளிவாக தெரிஞ்சுக்கலாம். அதை ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கணும். அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் என்னென்னு பாருங்கள். உங்கள் ஸ்டேட்டஸ் நீங்கள் பார்க்கணுன்னா நோ யுவர் ஸ்டேட்டஸ் பாருங்கள். இதில் கிளிக் பண்ணோன்னே பார்த்தீங்கன்னா உங்களுடைய அந்த ஃபார்மர் ஐடி தெரிஞ்சால் ஃபார்மர் ஐடி ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் போட்டு கேப்ஷா போட்டு கெட் ஓடிபி கொடுத்தா ஓடிபி வரும். நீங்கள் உள்ளே போய் செக் பண்ணி பார்த்துக்கலாம். இல்லை நான் எப்படி போய் தெரிஞ்சுக்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு வேளை ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் தெரியலாம், ஃபார்மர் ஐடி தெரியலாம், இங்கே இருக்க பாருங்கள் நோ யுவர் ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர். அதை கிளிக் பண்ணிங்கன்னா போதும். நீங்கள் மொபைல் நம்பர் ரிஜிஸ்டர் பண்ண மொபைல் நம்பர் கொடுத்து கேப்ஷா போட்டு கெட் மொபைல் ஓடிபி கொடுத்தும் பார்த்துக்கலாம். ஒரு வேளை ரிஜிஸ்டர் பண்ண மொபைல் நம்பர் இல்லை, தொலைஞ்சிடுச்சு, தெரியலனா ஆதார் நம்பர் செலக்ட் பண்ணிவிட்டு உங்களுடைய 12 டிஜிட் ஆதார் நம்பர் போடுங்க. கேப்ஷா கரெக்டாக டிக்டோ கேப்ஸ் ஆர் ஸ்மால் கரெக்டாக பார்த்து போட்டுட்டு கெட் ஓடிபி கொடுங்க. ஓடிபி நீங்கள் ஆதார் கார்டுக்கு எந்த மொபைல் நம்பர் கொடுத்தீங்களோ அந்த ஆதார் நம்பருக்கு 6 இலக்க ஓடிபி நம்பர் வரும். அந்த ஓடிபி நம்பரை போட்டு லாகின் பண்ணி பார்த்தீங்கன்னா போதும். ஸ்டெப் பை ஸ்டெப்பாக கொடுத்துருப்பாங்க. இன்எலிஜிபிள் இருக்கீங்களா, இல்லை இகேஒய்சி பண்ணாமல் இருக்கீங்களா. மோஸ்ட்லி எல்லாருமே இகேஒய்சி பண்ணி முடிச்சுட்டாங்க. இப்போ ப்ராப்ளம் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒன்று உங்களுடைய பேங்க் அக்கௌண்ட்டில் ஆதார் கார்டு லிங்க் ஆகாமல் இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரெண்டாவது லேண்ட் சீடிங் நம்பர் நோன்னு இருக்கும். ஒரு வேளை உங்களுக்கு பேங்க் அக்கௌண்ட்டில் ஆதார் லிங்க் ஆகாமல் இருந்தால் அதையுமே நீங்கள் அக்ரி ஆஃபீஸில் கேட்டு அது என்னென்னு பாருங்கள், அது சரியாக பண்ணுங்கள். லேண்ட் சீடிங் நம்பர் நோன்னு இருந்தால் ஏற்கனவே சொன்னது போல் சில பேருக்கு அந்த டாக்குமெண்ட்லாம் கொடுத்து பணம் வர ஆரம்பிச்சிடுது உண்மையாகவே. இப்போ நீங்கள் அதுபோல் உங்கள் லேண்ட் சீடிங் நம்பர் நோன் இருந்துச்சுன்னா திரும்பவும் போய்ட்டு அக்ரி ஆஃபீஸில் கேட்டுட்டு அந்த டாக்குமெண்ட் சிட்டா, அடங்கல், அதுக்கப்புறம் அந்த ஸ்மார்ட் கார்டில் பதிவு நல்லடைய ஆதார் கார்டு, மனைக்கார் லெட்டர், விஓ லெட்டர் எல்லாமே வாங்கிட்டு போய்ட்டு கொடுங்க. அவங்க வெரிஃபை பண்ணிவிட்டு அக்ரி ஆஃபீஸில் உங்களுக்கு கால் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் ஃபீல்டு விசிட் நேராகவே உங்கள் நிலத்தை பார்ப்பாங்க, உங்களையும் பார்ப்பாங்க. பார்த்துட்டு எனக்கு நான் எல்லாமே பார்த்து முடிச்சுட்டாங்க, குறிப்பிட்ட டைமில் எனக்கு ரெடி ஆகிடுமானா கண்டிப்பாக ஆகாது. திரும்ப அவங்க எப்போ அப்டேட் பண்ணுறாங்களோ அப்போ தான் அப்டேட் ஆகும். அப்டேட் ஆனால் மட்டும்தான் உங்களுக்கு அந்த பிஎம் கிசான் சம்மன் நிதி வர. அடுத்து பார்த்தீங்கன்னா இகேஒய்சி பண்ணாமல் தான் இகேஒய்சி பண்ணிடுங்க. இதை பற்றி நம்ம எவ்வளோ வீடியோ போட்டோம். இன்னும் ஒரு சில விவசாயிங்க இகேஒய்சி பண்ணாமல் தான் இருக்காங்க. இதில் நீங்கள் சிஎஸ்சியில் போய்ட்டு பண்ணிக்கலாம், இல்லை செல்ஃபாகவே மொபைல் நம்பர் ஓடிபி போட்டும் நீங்கள் பண்ணிக்கலாம். நியூ ஃபார்ம் ரெஜிஸ்ட்ரேஷன் இதில் ஏற்கனவே பதிவு பண்ண கிட்டத்தட்ட 2021-22 பதிவான ஒரு சில விவசாயிகளுக்கு இன்னும் லாஸ்ட் அப்ரூவ் பண்ணாமல் பெண்டிங்லேயே இருக்குது. அது அப்ரூவ் பண்ணால் தான் உங்களுக்கு பணம் வர ஸ்டார்ட் ஆகும். இன்னும் சிலருக்கு வரல. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இன்னொரு இன்ஃபர்மேஷன், புதுசாக பதிவு பண்ணுற மாதிரி இருந்தால் நீங்கள் உங்கள் பேரில் இப்போ புதுசாக நீங்கள் 2019க்கு அப்புறம் நீங்கள் உங்கள் பேரில் பட்டா மாற்றி இருந்தால் அது உங்கள் பரம்பரை சொத்தாக இருந்தால் மட்டும்தான் நீங்கள் பிஎம் கிசான் அப்ளை பண்ண எலிஜிபிள் சொல்லியிருக்காங்க. அது கன்ஃபார்மாக தெரியல. இனி வரும் வீடியோவில் கண்டிப்பாக நம்ம அதை என்னென்னு
ஒரு வெரிஃபை பண்ணிட்டு அக்ரி ஆஃபீஸில் கேட்டு தெளிவாக ஒரு வீடியோ போடலாம். அதாவது எவ்வளோ நிலம் இருந்தால் பண்ணலாம், பட்டா வந்து கண்டிப்பாக வந்து நீங்கள் புதுசாக நிலம் வாங்கி இப்போ புதுசாக இப்போ தான் புது இடம் வாங்கியிருக்கேன் பணம் கொடுத்து நான் பண்ண முடியுமா, அதுக்கப்புறம் வந்து பண்ணால் எவ்வளோ நாளில் வரும், அதுபோல் சில சந்தேகங்கள்லாம் கேட்குறீங்க. கண்டிப்பாக வந்து சம்மந்தப்பட்ட அக்ரி ஆஃபீஸில் விசாரிச்சுட்டு முடிஞ்ச வரைக்கும் வீடியோ போட ட்ரை பண்ணுறேன். புது பதிவு பண்ணுன்னா வந்து நிலம் வந்து உங்கள் பரம்பரை சொத்தாக இருந்து உங்கள் பேரில், அதாவது என்னுடைய அப்பா பேர்லேருந்து என் பேரில் இப்போ 2019 அப்புறம் பட்டா மாற்றிருந்தால் பண்ணலான்ற போல் சொல்கிறாங்க. ஆனால் வந்து ஒருவேளை இப்போ தான் புதுசாக வந்து பணம் கொடுத்து வாங்கியிருக்குன்னா அது எலிஜிபிள் இல்லைன்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ அடுத்த வீடியோவில் கண்டிப்பாக அதை பற்றி வீடியோ போடுறேன். வணக்கம், நன்றி. பவுண்ட் பிளாக்ஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள்.